विनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याणभजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गः भूयादनन्तमहताम् अमलाशयानां। येनाञ्जसोल्बणमुरुं व्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृतपानमत्तः। तेन स्मरन्ति अतितरां प्रियमीशमर्त्यं ये चान्वतः सुतसुहृद्गृहवित्तदाराः। ये त्वज्जनाभ भवतीयपदारविन्द सौगन्ध्यलुप्तहृदयेषु कृतप्रसङ्गाः। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய தரிசனத்தை அடைஞ்சார் துருவசுவாமி. குரு நாரதருடைய கிருபையினால் துருவசுவாமியே சொல்கிறார், நான் தவம் பண்ணி அந்த தவத்தினுடைய பலனாக உங்களை அடைந்தேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் கிருபையால் உங்களை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணி அந்த பகவானை பார்க்க முடியல அப்படிங்கிற கதையும் இருக்குது. இல்லை பல ஆயிரம் வருஷங்கள் தவம் பண்ணி பார்த்தார்கள் அப்படிங்கிற கதையும் இருக்குது புராணங்களில். பகவான் ஒருத்தனுக்கு கிருபை பண்ணுறதுக்கு இதுதான் காலம், இத்தனை காலத்தில் பகவான் கிருபை பண்ணுவான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் கிடையாது. ஒரு நாளில் வருவாரா, ஒரு மாதத்தில் வருவாரா, ஒரு வருஷத்தில் வருவாரா, 10 வருஷத்தில் வருவாரா, 100 வருஷத்தில் வருவாரா, 1000 யார் சொல்ல முடியும்? ஏன்னா நீ பண்ணுற எதுவும் பகவானுக்கு தேவையில்லை. பகவானுடைய கிருபை உனக்கு தேவை. நீ என்னத்தை கொடுத்து பகவானை விலைக்கு வாங்க முடியும்? நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன், நான் தேன் அபிஷேகம் பண்ணுறேன், நான் பட்டு பீதாம்பரங்களை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
போட்டிருக்கேனேன்னா அது உனக்கு பகவானுக்கு தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல பால், நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பகவான் படுத்துட்டு இருக்கிறதோ பார்க்கடல்ல. நான் தேனபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்னா பகவானுடைய ஹிருதய கமலமே பகவான் வச்சுருக்கிறதே தாமரை, கைகள் தாமரை, கண்கள் தாமரை, பாதங்கள் நாபில தாமரை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா தேனுடைய உற்பத்தி பண்ணுற இடம் எதுன்னா பூ தான். பூவிலேருந்து தேனை எடுத்து தான் தேன் பூச்சிகள் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு இடத்துல. பியூர் தேன் பூவில் தான் இருக்கும். கிராமத்தில் குழந்தையெல்லாம் விளையாடுறதே கவனித்தா தெரியும். அந்த செம்பரத்தம்பூ இன்னும் சில பூக்கள்லாம் இந்த காம்பை பிச்சுட்டு அப்படின்னு உறிஞ்சா தேன் இருக்கும். அதில் அந்த தேனை குடித்து பார்த்தவாளுக்கு நான் சொல்கிறது தெரியும். பியூர் தேன் அது. அந்த தேன் நிறையா இருக்கக்கூடிய புஷ்பம் எதுன்னா தாமரை தான். தாமரையில் அவ்வளோ தேன் இருக்கும். அப்படிங்கிறத பகவானுடைய பங்கஜநாபாய பங்கஜமாலினே பங்கஜநேத்ராய பங்கஜாங்கிரையன்னு எல்லாமே தாமரையாக இருக்க நீ என்ன தேனை அபிஷேகம் பண்ண முடியும்? இல்லை நான் வேஷ்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா பகவான் கட்டின்னு இருக்கிறதே பீதாம்பரம். உன்னோடது தரித்திர டூப்ளிகேட் ஜரிகை சாயம் போகிற வேஷ்டி. பகவான் கட்டின்னு இருக்கிறது ஒரிஜினல் கோல்டு வேஷ்டி. பீத்தம்னா மஞ்சள்னு அர்த்தம், எல்லோ கலர், கோல்டு கலர். அம்பரம்னா வேஷ்டின்னு அர்த்தம். பகவான் கட்டின்னு இருக்கிறதே அது மாதிரி ஒரு வஸ்திரம்தான். எல்லாத்துக்கும் மேலே இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரே வார்த்தை சொல்லலாம். எல்லாரும் எந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணி பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அப்படின்னு பொழுது விடிஞ்சா ஒரு பொட்டி சட்டி விடாமல் கற்பூரம் காமிச்சு ஆற்றுல மகாலட்சுமி தங்கணும் மகாலட்சுமி தங்கணும்னு பிரார்த்திக்கிறோமோ அந்த மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுறார் பகவத் சரணாரவிந்தத்தில். அப்படிங்கிறது நாம் கொடுத்து எதையும் பகவானை விலைக்கு வாங்க முடியாது. நாம் கொடுக்குற எதுவுமே பகவானுக்கு ஈடான சமர்ப்பணம் ஆகாது. பின்ன என்னத்தை கொடுத்தா பகவானுக்கு சமர்ப்பணம் ஆகும்னா அதான் ஒரு பக்தர் சொல்கிறார், உங்கள்கிட்ட என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணினா எதுவுமே இல்லை. உனக்கு நான் கொடுக்கறதுக்கு எதுவுமே தேவையில்லை. உனக்கு ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட இல்லை. என்ன இல்லைன்னா உன் மனசு இல்லை. உன் மனசு யார்கிட்ட இருக்குது? மகாலட்சுமிகிட்ட இருக்குது. அப்போ மனசு இல்லாத உனக்கு என் மனசை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். அது மாதிரி நாம் பகவான்கிட்ட நம்ம மனசை தான் சமர்ப்பணம் பண்ண முடியுமே தவிர வேறு எதுனாலையும் அந்த பகவானை திருப்தி பண்ணி வைக்க முடியாது. அப்படிங்கிறத திருவசுவாமி சொல்கிறார். இதில் நான் செஞ்சேங்கிறது என்ன இருக்குது? அதனால் உங்கள்கிட்ட எப்போதும் ஈடுபடக்கூடியதான அந்த மனசு வேணும் எனக்கு. பக்தி முகு பிரவகதாம் தொயிமே பிரசங்கா பூயாதனந்தமஹதாம் அமலாசயானாம். அந்த பக்தியை விருத்தி பண்ணக்கூடியதான குருநாதருடைய கிருபை வேணும். ஒரு தடவை குருநாதரை பார்த்துட்டா சௌக்கியமா அப்படின்னு கேட்டால் அப்படியே எல்லாம் பறந்து போன மாதிரி இருக்குது. 1000 தாபங்கள் ஹிருதயத்தில் வந்து தங்கியிருந்தாலும் ஒரு தடவை சௌக்கியமா அப்படின்னு கூப்பிட்டா என் குருநாதர் கூப்பிடுவார் என்ன தாமோதரா அப்படிம்ப. அந்த வார்த்தைக்கு சதிருஷமே உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடைசியில் நான்லாம் முன்னாடி கூட தாமோதரா அப்படின்னு கூப்பிட்டார். அந்த சப்தம் இருக்கு பாருங்க, அதோட ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு தோன்றது. அது இல்லாத இடத்துக்கு வாழ்க்கை அப்படின்னு தோன்றது. அது மாதிரியான ஒரு கிருபை, அது மாதிரியான ஒரு கருணை. அந்த கருணை அது எதை கொடுக்கும் நமக்குன்னா அந்த பகவத் ஸ்மரணையை கொடுக்கும், பகவத் பக்தியை கொடுக்கும். இன்னொன்று நாள் அதை கொடுத்துடவே முடியாது. பகவானே சொல்கிறான், நான் மோட்சத்தை கூட கொடுப்பேன், பக்தியை கொடுக்க முடியாது என்னால் அப்படிங்கிறான். அதனால் எனக்கு அந்த பக்தியை கொடுக்கக்கூடியதான சாதுக்களுடைய சங்கம் வேணும். ஏனாஞ்ச சோல்பனமுரு வியசனம் பவாக்பிம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தா. அந்த உன்னுடைய கல்யாண குணங்கள்
அந்த மகான்கள் சொல்லி கேட்டாச்சுன்னா தாண்ட முடியாததான இந்த பிறவி பெருங்கடல் இருக்கே, அதை ஈஸியாக தாண்டலாம். அதை தாண்டறதுக்கு தனியாக ஒரு தெம்பு வேண்டாம். ஏன்னா குணபான மத்தஹா அப்படிங்கிறார். இந்த பகவத் குணம் அப்படிங்கிற அமிர்தம் இது. அதனால தான் கர்ணநாடியும் புருஷஸ்ய யாத்தஹா அப்படிங்கிறார் பாகவதத்தில் சொல்லும்போதே. அது அப்படியே காது வழியாக அந்த அமிர்தம் இறங்கணும் அப்படிங்கிறார். பின்னாடி தசமஸ்கந்தத்தில் 4 நாள் ஆச்சே ராஜன்னே நீ ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடலையே அப்படின்னு சுகாச்சாரியால் கேட்கும்போது பரீட்சித்து சொல்கிறான். நைஷாதி துஸ்ஸஹா க்ஷுன்மாம் தியக்தோதமபி பாததே பிபந்தம் தொன்முகாம்போஜாத் சுதம் ஹரிகதாமிருதம். வாஸ்தவந்தான், உண்மைதான். ஒரு தியக்தோதமபி பாததே, நான் தீர்த்தம் கூட நான் சாப்பிடலை, ஆனால் பசி தாகம் இருக்குது பாருங்கோ, அதி துஸ்ஸக, ரொம்ப கொடுமையானது. பொதுவாக ஒன்றை பற்றின உயர்வையோ தாழ்வையோ அதை அனுபவிச்சுவா தான் சொல்லலாம். பசி ரொம்ப கொடுமையானது அப்படின்னு இங்கே ராஜா சொல்கிறானேன்னால் வாஸ்தவந்தான். இப்படி ஒரு பாகவதம் அவர் கேட்க காரணமே பசி தாகம் தானே. பசி தாகம் வந்ததுனால தானே தவம் பண்ணக்கூடிய ஒரு முனிவருடைய கழுத்தில் போய் பாம்பை போட, அவர் கோச்சிக்க, அவர் பையன் சாபம் கொடுக்க, அதனால் இந்த பாகவதத்தை கேட்குற மாதிரி வந்தது. அப்போ பசி தாகம்ங்கிறது கொடுமையானது. அது வந்தால் தான் அது தெரியும். அதுவும் சின்ன வயசில் நன்னா பசி இருக்குது பாருங்க, அந்த வயசில் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கொடுமை. அது கொடுமை, வறுமை கொடுமை. அதிலும் கொடுமை இளமையில் வறுமைங்கிறார் ஔவையார் சொல்லும்போது. அந்த சின்ன வயசு இருக்குது பாருங்க, ரொம்ப கல்லை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும், எதை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கா மாதிரி இருக்கும். அது வயசான அப்புறம் எதை பண்ணினாலும் நாக்கு டேஸ்ட்டு உண்மையே தெரியலையே, உப்பு போட்டையா நீ, உரப்பு போட்டையான்னு கேட்பான். ஏன்னா இவனுக்கெல்லாம் போயிடுத்து, அதில் எல்லாம் இருக்குது, இந்த நாக்கில் எல்லாம் போயாச்சு. அப்போ எத்தை தின்ன என்ன மலைப்பாம்பு விழுங்குற மாதிரி எதையோ ஒன்று பசிக்கு விழுங்கி வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும் வாழ்க்கை. நல்லா ரசித்து சாப்பிட்ற காலத்தில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும். சில பேருக்கு இல்லாமையினால் அனுபவிப்பார், சில பேர் நிர்பந்தத்தினால் அனுபவிப்பார். நிர்பந்தம்னா இப்போ உதாரணம், நாங்கள்லாம் பாடசாலையில் இருக்கிறது நம்ம ஆற்றுலலாம் நிறைய சமிருத்தியான சாப்பாடு தான். பாடசாலையிலையும் வயருக்கு குறைச்சலாக போட மாட்டா, அந்த டயம்தான் போடுவா. கார்த்தால பழையது, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னா சாப்பிட்ட பாப்பாடு ஒரு 2 மணி நேரம் வேதம் சொல்கிறதுக்குள்ளே செரிமானம் ஆகிடும். 8 மணிக்கு சாப்பிட்டது 10 மணிக்கெலாம் செரிமானம் ஆகிடும். அப்புறம் 12:45 தான் சாப்பாடு, அப்படியே கில்லும். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டா ராத்திரி 8 மணிக்கு தான் சாப்பாடு. அது பிறந்து ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் எவ்வளோ அந்த காலத்துலலாம் ஒரு 40 வருஷம் முன்னாடிலாம் எவ்வளோ சிரமம். அதெல்லாம் யாராவது கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது தங்கிறது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பசி வந்ததுன்னா அப்போ எல்லாமே போயிடும். இப்போயே சில சமயம் வெளியில் போகிறதே ஒரு காப்பி வாங்கி கொடுக்குறா, பால் வாங்கி கொடுக்குறா, ஆச்சாரம்தான். அதில் ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரீரமாத்தியங்கலு தர்ம சாதனம் அப்படின்னு ஆபத் தர்மங்களை சொல்லும்போது சரீரத்தை ரட்சிக்கிறது தான் பிரதான தரம். இங்கே பத்ரிநாத் பேருக்கும் -6 இருக்குது. குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் விடவிடன்னுதுன்னா நான் இந்த தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன்னா பத்ரிநாத்லேயே தத்விஷ்ணோ பரமம் பதம் தான், அங்கேயே கொளுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஒரு டீயாவது வாங்கி குடித்தாதான் அங்கே ஜீவன் தங்கும். அங்கே யார் டீ போட்டு கொடுப்பா, நீ நான் கொண்டு போய் போட முடியும். நமக்கு உடம்பு தெம்பு இருந்ததுன்னா அந்த விஷயம் வேறு. நம்ம எங்கே சொல்கிறோங்கிறது இருக்குது. நான் சாப்பிடவே மாட்டேன், சாப்பிடக்கூடாது தான். எதுவுமே அனாவசியமாக சாப்பிடக்கூடாது, ருச்சிக்காக வெளியிலெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆபத் தர்மமாக சில சமயங்கள் சாப்பிட்ற மாதிரி நிர்பந்தங்கள் வரும். அப்போ அந்த பசி வந்தவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். அது தோஷம் இல்லைன்னே சாஸ்திரம் சொல்கிறது. அதை ஆபத் தர்மத்துக்கு விதிக்கிறது. அதை அப்படிங்கிறத பசியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதனால் துஸ்ஸகையான அந்த பசி என்னை ஒன்றும் பாதிக்கலை, நான் பாதத்தே. காரணம் என்ன, நான் வேற ஒன்று சாப்பிட்றேன், விபந்தம் குடிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்று என்ன குடிக்கிறேன், அமிர்தத்தை குடிக்கிறேன். ஏதுடா அமிர்தம் உனக்குன்னு, நான் தொன்முகாம் போஜாத்து சுதம் ஹரிகதாமிருத்தம். அது என்ன அமிர்தம்னால் ஹரிகதை அப்படிங்கிற அமிர்தம். அது எங்கேருந்து உனக்கு கிடச்சிது அப்படின்னால் தொன்முகாம் போஜாத்து சுதம்,
சுகாச்சாரியால பார்த்து சொல்கிறாள், உங்கள் முகத்தில் முகமாகிற தாமரையிலேருந்து சுத்தம் வழியக்கூடியதான அமிர்தம் அது. நது உக்தம். வார்த்தைகளை எண்ணி ஜாக்கிரதையாக பேசி அப்படிலாம் பேசுகிறதெல்லாம் அது ஒரு வகையான பேச்சு. அது இந்த தமிழ் சுத்த தமிழில் பேசுகிறது, சம்ஸ்கிருதம் கலக்காமல் பேசுகிறது, இப்படி பேசுகிறது அப்படி பேசுகிறது, இதெல்லாம் இங்கே பாருங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு வேணால் இதெல்லாம் இப்படி சொல்லி கெடுத்துட்டு போயிட்டான் நாட்டை. இவன் நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் பேசுகிறது, அதில் ஒரு கமெண்ட்ஸில் ஒருத்தன் போட்டிருக்கான், இவர் என்ன பாஷை பேசுகிறாருன்னு புரியலைங்களாம். சாதாரண தமிழ் தான், பிராமணா பேசுகிற தமிழ் தான் நான் பேசுகிறேன். இது வந்து ஜனங்களுக்கு புரியலேன்னு சொன்னால் சரிங்களா? இவர் என்ன பாஷை பேசுகிறாருன்னா தமிழ் தான்டா பேசுகிறேன், நீ பேசுகிற தமிழ் தான் எனக்கு சுத்த தமிழ் இல்லை, நான் பேசுகிற தமிழ் சுத்த தமிழ் தான். நாங்கள்லாம் பேசுகிற தமிழ் சுத்தமான தமிழ் தான். அது அரிச்சுவடி எடுத்து பார்த்தா, அகராதி எடுத்து பார்த்தா புரியும் அது. அதனால் வந்து அதே சமயம் வந்து அந்த ஸ்லாங் இருக்குது பாருங்க, ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேணால் நாம் தெளிவாக பேசலாமே தவிர நம்ம ஸ்டைலை மாற்றிக்கக்கூடாது. நம்ம ஸ்டைல் என்னவோ அதில் தான் நம்ம பேசி ஆகணும், ரீச் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு சம்பிரதாயம். இது அந்த சம்பிரதாயங்களை சாஸ்திரங்களை அந்த பாஷையில் தான் நம்ம பேச முடியும். அது எப்படி சொல்ல முடியுமோ அப்படி தான் பெரியவா சொன்னபடி தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிறதே அதை கனெக்ட் பண்ணி பேசுறது, ஜாக்கிரதையாக எதிகமோனியோட பேசுறது. அதுதான் சொல்லுவார் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவர் இங்கிலீஷில் தான் உபன்யாசம் பண்ணுவார். ரொம்ப சுவாரஸ்யமான இடம் வரதே தமிழில் பேசுவார். ரொம்ப எந்த இடம் சுவாரஸ்யமாக இருக்கோ அப்படி தான் ஆமாம் அப்படிம்பார். அப்போ சொல்லுவார் அவர், இந்த இடத்த நான் என்ன தான் மற்ற பாஷையில் பேசினாலும் என்னால் அதை அனுபவித்து பேச முடியாதும்பார். மாத்திரு பாஷையில் தான் அதை பேச முடியும்பார். இது உண்மை. அது ரொம்ப அனுபவித்து பேசக்கூடிய இடங்களை தாய்மொழியில் தான் பேச முடியும், மற்ற மொழியில் பேச முடியாது. அந்த தாய்மொழியை நாம் எப்படி பேசி பழகிருக்கோமோ அப்படி தான் பேச முடியும். உங்களுக்காக நாம் எதுகமோனையோட அப்படிலாம் பேச முடியாது. நான் எப்படி பேசுகிறேனோ ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பகவத் குணானுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை நான் பேசி கவர்ந்து ஏமாத்தணும்னு நினச்சா நான் பயிற்சி பண்ணிட்டு அப்படியே கவிதைகள் மாதிரிலாம் பேசலாம். வீட்டில் எல்லோரும் அப்படி தான் பேசின்னு இருக்காங்கன்னா ஒரு பேச்சு கொடுக்குறதே எதிகமோனையோட சுத்த தமிழில் பேசுகிற மாதிரி நினச்சிட்டு ஒரே உளறல், ஒரு ழா கூட வரமா. தமிழுக்கு அழகான ஒரு எழுத்தே ழா தான். ழா அப்படிங்கிறது வேறு எந்த பாஷையிலையும் கிடையாது. அந்த ழா வரமாட்டேங்கிறது லாங்கரா. இதை போய் நம்ம என்னதை சொல்ல முடியும்? அதனால் எங்களை யாரும் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கோ பரிகாசம் பண்ணுறதுக்கோ உரிமை கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். அந்தந்த பாஷையை பேசும்போது பகவத்குணத்தை அனுபவித்து சொல்லும்போது அது எப்படி வருதோ அப்படி தான் சொல்லணும். அதை சொல்கிறான் ராஜா. நது உக்தம். நீங்கள் வியாக்கரணங்கள்லாம் பார்த்து கிராமர்லாம் பார்த்து பேசலை. பிபந்தம் தொன்முகாம் போஜாத்து. உங்கள் முகத்துலேருந்து அப்படியே குத்தாலத்துலேருந்து ஃபால்ஸு கொட்டும்பத்தில் அது மாதிரி கொட்டுறது. அதை அப்படியே குடிச்சுன்னு இருக்கேன் நான், அதனால எனக்கு பசியே கிடையாது அப்படிங்கிறாள். அதை தான் துருவசுவாமி சொல்கிறார். எப்தஜனாபப ஏனாஞ்ச சொல்பனமுரு வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷமர்த்தியம் ஏசான்வதசுதசுஹுத்கிருஹவித்ததாராஹ ஏப்தஜ்வனாபபவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக. எதுக்காக அந்த சாதுக்களுடைய சங்கத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த சாதுக்களுடைய சங்கம் நமக்கு கிடைச்சதுன்னா அது என்ன பண்ணும் நம்மளை அப்படின்னு சொன்னால், எப்போ பாரு நம்ம மனசில் துன்பத்துக்கு காரணமான விஷய சுகங்கள் சார்ந்ததான உறவுகள், பொருள்கள், இதை பற்றின நினைவு தானே நமக்கு ஏற்படுத்துறது. வீடு, மனைவி, மக்கள், பணம், புகழ், இப்படி தானே நமக்கு மனசு போகிறது. இந்த சாதுக்களோடு நாம் பழகினோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அவரோட பழகிவிட்டால் இந்த எண்ணங்கள்லாம் போயிடும். பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த. அதை ஏன்னா அவர்கள் எப்போதும் பகவத் சரணாரவிந்தமாகிற
தாமரையில் உள்ள அந்த வாசனையை நுகர்ந்துட்டே இருக்கக்கூடியவர்கள், அதை ஹிருதயத்திலேயே வச்சுண்டு பேசக்கூடியவர்கள். அதனால் தேனஸ்மரந்தி அவர்களோட, ஏன்னா நாம் யாரோட பழகிறோமோ அது மாதிரி எண்ணம், அது மாதிரி பேச்சு, அது மாதிரி செயல் நமக்கு அமைவது அப்படிங்கிறது இயல்பு. இங்கே எங்கே போய் யாரோட பழகி யாரோட வசிக்கிறோமோ அது மாதிரி எண்ணம் வரும், அது மாதிரி பேச்சு வரும், அது மாதிரி செயல் வரும். அதனால தான் ஒரு காலத்தில் அந்தந்த விருப்பம் உள்ளவர்கள் அந்தந்த குரூப்பாக இருந்தார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆன்மீக கூட்டத்தோடு இருப்பார்கள். ராஜகீயமான அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதோட ஸ்நேகம் வச்சுப்பார்கள். வியாபாரத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் வியாபாரம் பண்ணுறவர்களோட ஸ்நேகம் வச்சுப்பார்கள். இது மாதிரி கவனித்தோம்னா நாம் யாருக்கு எந்தெந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அது மாதிரி எண்ணம் உள்ளவர்களோடு தான் ஸ்நேகம் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரும், அந்த மாதிரி பேச்சு வரும், அது மாதிரி செயல் வரும். உலகையில் பற்றுள்ளவர்களோடு நாம் பழகினோம்னா அந்த பற்று தான் நமக்கு ஏற்படும். பற்று தான் துன்பத்துக்கு காரணம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த பக்திங்கிறது என்ன? உலகியலில் உள்ளதான ஆசை பகவான் பக்கம் திரும்பணும். ரொம்ப பேர் நினச்சிட்டுருக்கா வீடு பக்தின்னா ஞானம் மோட்சம், அது ஒரு பக்கம், அது இப்படியே இருக்கட்டும். நமக்கு பக்தி, இவர் ரொம்ப பக்தர் சார், இவர் மாதிரி பக்தி பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாள். இந்த ஒரிஜினலாக ஒருத்தர பக்தர் இல்லைன்னு எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? எப்படி அவரவர்களே நமக்கு பக்தி வந்துவிட்டா வரலையாங்கிறத எப்படி சுய பரிசோதனை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எந்த அளவுக்கு உலகியல் வாழ்க்கையில் விருப்பம் இருக்குங்கிறத பார்த்தா புரிஞ்சுக்கணும். மனைவியோ மக்களோ குழந்தைகளோ செல்வமோ புகழோ வீடு வாசலோ இவைகளில் நமக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னா பகவான்கிட்ட நமக்கு விருப்பம் வர வர இது விடுமது. பகவான்கிட்ட நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விருப்பம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இது தானாகவே விட்டுடும். எங்கள் தாத்தா அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தனுக்கு ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஏற்பட்டது. டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் என்ன பண்ணினார், அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயின்மெண்ட்டு போட்டுவிட்டு மேலே ஒரு பிளாஸ்திரி மாதிரி போட்டிருந்தார். உடனே அது ஒட்டிண்டு அப்படியே இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்டான், இது எப்போ நான் அதை எடுக்கணும்னா, நீ எடுக்காது, பின்ன அந்த புண்ணு ஆறிடுத்துன்னா அதுவே பிஞ்சிடும் விட்டுடும் அப்படின்னா. அப்படி ஒரு பிளாஸ்திரி உண்டு, புண்ணு ஆறிடுத்துனா அதுவே விட்டுடும். அது மாதிரி பக்தி வந்துடுத்துனா தானாகவே விட்டுடும். வாழ்வியலில் உள்ளதான ஒரு விருப்பம் அப்படிங்கிறது. நீ வந்ததா நினச்சின்றேன்னா பைத்தியக்காரத்தனம். புண்ணு ஆடுறதுக்கு முன்னாடியே பிளாஸ்திரியை வச்சா இன்னும் ஜாஸ்தியாக போயிடும். அது மாதிரி நீ வந்ததா நினச்சின்னு உன்னையே ஏமாற்றிக்கிறது அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இப்படி துருவசுவாமி ஸ்தோத்திரம் பண்ண 12 ஸ்லோகம் துவாதசாட்சர மந்திரத்தினுடைய அடிப்படையில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரம் 12 எழுத்து. அந்த 12 எழுத்துக்காக 12 ஸ்லோகம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா 2-3 விஷயம். முதல்லையே சொன்னேன், துவாதச ஆதித்ய சங்காசா அப்படின்னு சொன்னேன். 12 சூரியனை கோத்து மாலையாக போட்டா மாதிரி இருந்தது இந்த துருவசுவாமியினுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதேவே அவதாரிக்கையில் சொல்கிறார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த துருவனுடைய சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசில் 5 வயசில் அப்பாவினுடைய மடி ஏற ஆசைப்பட்டார். சிறிய தாயாரான சுருச்சி ஏற விடல, ஏறக்கூடாதுன்னுட்டா. காரணம் தன் வயத்தில் பிறக்காதனால. உடனே தன் அம்மாட்ட அவர் அழுதார். அவள் சொன்னால், பகவானை போய் தவம் பண்ணினேன்னா இந்த அப்பா என்ன இதை விட பெரிய அப்பாவான பகவானை பிடிச்சிக்கோ, நீ உலகத்துக்கே பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ துருவசுவாமிகிட்ட நாரதர் சொன்னார், நீ பகவானை பார்க்க முடியாது, நான் உனக்கு உங்கள் அப்பா மடியில் ஏற்றி வைக்கிறேன். இல்லை, நான் வாழ்க்கையில் சாதிச்சு காமிப்பேன். உலகத்தில் எது பெரிய இடமோ அந்த இடத்த நான் ஜிதம் திரிபுவனோத்கர்ஷம் பதம் திரிபுவனோத்கர்ஷம் ஜிகீஷோஹோ சாதுவர்த்மனின்னு இந்த உலகத்திலேயே பெரிய ஸ்தானம் எதுவோ அதை நான் அடைஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சொன்னான். சவால் விட்டான் நாரதர்கிட்டையே. அப்படி சொல்லிட்டு தான் இவன் வந்தது. நாரதருடைய உதவியும் அவன் அதுக்கு தான் கேட்டது. இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 12 ஸ்லோகத்தில் ஒரு இடத்துலையாவது எங்கள் அப்பா மடி ஏறணும்னு கேட்டிருக்கணும், இல்லை நான் ராஜாவாகணும்னு கேட்டிருக்கணும்.
இல்லை அவன் சவால் விட்டா மாதிரி இந்த உலகத்துக்கே பெரியதான ஒரு ஸ்தானம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கணும். செல்வ செழிப்புகள்லாம் ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே கேட்கல. பின்ன என்ன கேட்டா, உன் சரணத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கப்பட்டமான பக்தி வேணும் அப்படின்னு தான் கேட்குறா. இப்போ ஒரு ஆச்சரியம், 5 வயசு தானே அந்த குழந்தைக்கு, மறந்தா போயிடும். இப்போ நமக்கு மறந்து போகும்னா வயசாகிடுது, இப்போ பேசிகிட்டே இருக்கிறதே மறந்து போயிடுறது. வயசானாலே மறந்து போயிடுங்கிறது ஒரு பிரச்சனை. அதுக்கு மேலே 1000 குப்பைகளை வேற மருந்தாக சாப்பிட்றோம் நாம். சகல வியாதிக்கு மருந்தை சாப்பிட்றதுனால அதுவே மறதியை கொடுக்கறது. 5 வயசு தானே துருவசுவாமிக்கு, என்னத்துக்கு வந்தோங்கிறது மறந்து போயிடுமா என்ன? அப்புறம் துருவசுவாமி கேட்கல. ஏன்னா கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை. அது எப்படி மாறினது அப்படின்னா, எந்த இடத்துல அது மாறினது அப்படின்னா, நாரதருடைய சங்கத்தினால. இப்போ பக்தி அப்படிங்கிறத சத்சங்கத்தினால கிடைக்கக்கூடிய பக்திக்கும் சுயமாக வர பக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், பக்தி வந்துடும். பக்தியை நம்ம சம்பாதிச்சுக்கலாம், பகவானை கூட பார்க்கலாம், எதையோ பண்ணி. என்ன கேட்கணும்னு தெரியாது. சத்சங்கம் இருந்தால் தான் அந்த பக்தியினுடைய வேல்யூ என்னன்னு புரியும். ஒருத்தனுக்கு 2000 ரூபா கையில், இப்போ தான் 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம், 2000 ரூபா நோட்டு கையில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதை செல்கிற காலத்தில் இது யார் கையில் கிடச்சிதுங்கிறத பொறுத்தல்லவோ அதனுடைய செலவு. ஒரு உயர்ந்த தர்மிஷ்டர்கள் கையில் கிடச்சதுன்னா 10 பேருக்கு தர்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு தோணும், நல்ல காரியம் பண்ணணும்னு தோணும், கோவிலுக்கு ஏதாவது உற்சவத்துக்கு கொடுக்கணும்னு தோணும், ஒரு ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி சுயநலம் இல்லாமல் தோணலாம். இன்னும் சில பேருக்கு சுயநலமாக இந்த 2000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்கி போட, அது கூட நியாயம் வேணாம், அப்படி கூட தோணலாம். குடிகாரன் கையில் கிடச்சிதுன்னா, குடிகாரன் தான் இப்போ சொல்லக்கூடாது, மது பிரியர்களாம். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தப்பான காரியத்துக்கெல்லாம் ஒரு கௌரவத்தை கொடுக்கற ஒரு மட்டமான தேசமாக படுத்தது. குடிகாரன் தானே, குடிச்சிட்டு வேட்டி தெரியாமல் ரோட்டில் கிடக்கான்னா அவன் என்ன மது பிரியன்னு சொன்னால் அப்படியே அவன் அப்படியே பூஜ்யத்தை ஆகிடுவானா, அவன் உயர்ந்தவன் ஆகிடுவானா? குடும்பத்தை பறக்க விட்டுட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை போய் கொண்டு குடிச்சுட்டு குடும்பம் பட்னியாக கிடக்குன்னா அவனை எப்படி ஒசத்தவன் உயர்ந்தவன்னு சொல்ல முடியும்? குடிகாரன் தான். அவனை போய் அவன் கையில் அந்த பணம் கிடச்சிதுன்னா அதை எல்லாத்தையும் பாட்டிலாக வாங்கி வச்சுன்னு 10 நாள் உட்காந்து குடிச்சுட்டே இருப்பான். அவரவர்கள் கையில் கிடைக்கிறத பொறுத்து இருக்குது. ராவணன் கையில் கிடச்சிது, உலகத்தையே அழிக்கணும்னு வரம் கேட்டான், பார்வதியை கொடுன்னு கேட்டான். எனக்கு பார்வதியை கொடு அப்படின்னா, துருவசுவாமி கையில் கிடச்சது அந்த பக்தி, எனக்கு பக்தி தான் வேணும்னா, எனக்கு இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லலை, வேறு எதையுமே அவர் விரும்பலை, எனக்கு பக்தி தான் வேணும் அப்படிங்கிறார். குனித்த புருவமும் கூவை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. பக்தி வேணுங்கிறார். அதுவும் சாதாரண பக்தியாக இருக்கக்கூடாது. கார்கால மழை போல கண்ணீர் சேர கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம். பாராண்டு பகடு ஏறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவோமே பற்று அற்றோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. கார்கால மழை போல கண்ணீர் சேர. அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அப்படியே ஐப்பசி கார்த்திகையில் அடமழைன்னு சொல்லுவா பத்தியில, அது மாதிரி கண்ணுலேருந்து கண்ணீர் வரணும். காரணமாக இல்லை, அன்புனால. அவன் கஷ்டம் பிரச்சனை வயத்து வலிக்காக கண்ணீர் வரும். அந்த மாதிரி வரணும்னு இவர் சொல்லலை. பின்ன எனக்கு அன்புனால் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை துருவசுவாமி பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னால் அந்த நாரதருடைய சங்கம், அந்த ஜங்ஷன் தான், அந்த பாயிண்ட்டு தான். அதுக்கு முன்னாடி வருந்தம் காமிய பக்தியாக இருந்தது.
நாரதரை பார்த்து நாரதர் அனுகிரகம் பண்ணி அவர் உபதேசம் பண்ண அடுத்த க்ஷணம் இந்த மனசில் உள்ளதான அந்த அந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் விட்டு போயிடுது. பெரிய விஷயம் கிடைக்கும்போது சின்னதை யாராவது விருப்பப்படுவார்கள்? அது ரூஸ்வாமியே பின்னாடி சொல்ல போகிறார். பகவான் கொடுத்த வரன் எல்லாமே சின்னத்துக்கு சமானமாக சொல்ல போகிறார். என்ன மோட்சம் கொடுக்காம பகவானை விட்டுட்டு போயிட்டார்னு சொல்ல போகிறார். இந்த நாரதருடைய சங்கத்தினால தான் அந்த சங்கல்பமே மாறினது. இந்த சங்கல்பம்ங்கிறது விதை. பகவான்கிறவன் பூமி போல. ஒரு விதையை பூமியில் போட்டோம்னா அது எந்த விதையை போடுறோமோ அந்த செடி முளைக்கும். கரும்பை நட்டால் கரும்பு முளைக்கும். வேப்ப விதையை போட்டால் வேப்ப மரம் முளைக்கும். வேப்ப மரம் கசக்கிறது, கரும்பு திரிக்கிறது. இதுக்கு காரணம் பூமியா? இல்லையே. இங்கே பகவான் பூமி மாதிரி தான். நீங்கள் என்ன சங்கல்பம் பண்ணுறீங்களோ அந்த சங்கல்பத்துக்கு தான் பகவான் கிருபை பண்ணுறவனாக இருக்கான். பின்ன எது உயர்வு அப்படின்னு சொன்னால் அந்த சங்கல்பத்தை கொடுக்கக்கூடியதான சாதுக்களுடைய சங்கம். அந்த நல்லோர்கள் நல்ல சங்கல்பத்தை கொடுக்கக்கூடியதான நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடியதான நல்லவர்களுடைய சேர்க்கை நமக்கு கிடச்சிதுன்னா அந்த வாழ்க்கையானது உயர்ந்த. அப்துல் கலாமுக்கு சுப்பிரமணியர்னு ஒரு வாத்தியார் கிடச்சா. நீ பெரிய ஆளாக வருவடா, உலகத்துக்கே பெரிய ஆளாக வரணுண்டா, அதையும் தாண்டி உயிரை விட போகலாம்ங்கிற சமயத்தில் சிவானந்தா தடுத்தா. உயிரை விடுறதுக்காக இந்த ஜென்மா இல்லை, உனக்கு சாதிக்கிறதுக்காக தான் இந்த உனக்கு ஜென்மா அப்படின்னா. இவர்கள்லாம் அவர்கள் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அது மாதிரி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அது மாதிரி வாழ்க்கையில் குருநாதர் கிடச்சி அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னா அப்போ புரியும். அது